நீங்கள் ஒரு அமெரிக்க ஆதரவாளராக இருந்தால், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஆதரவாளராக இருந்தால், அடிமை அரபுகளுடைய ஆதரவாளர்களாக இருந்தால் தயவு செய்து இந்த காணொளியை பார்வையிட வேண்டாம். ஏனென்றால் இந்த காணொளி உங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரித்துவிடும். சவுதி அரேபியாவை பொளந்து கட்டுவதற்கு ஆரம்பித்த ஈரானிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் மிக முக்கியமான எண்ணெய் கிணறுகள், ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்தும் ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய அதிரடியான தாக்குதல்கள், ஈராக் குவைத் எல்லை பிரதேசத்திலே அமெரிக்காவின் F-15 போர் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்திய ஈரான், இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான அமெரிக்காவுக்கு எதிரான போரிலே உத்தியோகபூர்வமாக களமிறங்கிய ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினரும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லாஹ் இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களும், லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களை இலக்கு வைக்கப் போகும் ஹிஸ்புல்லாவின் அடுத்த கட்ட நகர்வுகளும், ஈரானின் தாக்குதல்களில் இருந்து எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்கள் என டொனால்ட் ட்ரம்பிடமும் நேட்டோவிடமும் கெஞ்சும் சவுதி ஜொனியும், பஹ்ரைனையும் காப்பாற்றுமாறு ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய பஹ்ரைனி அடிமை தலைவர்களின் கெஞ்சல்களும், பஹ்ரைனையும் ஏனைய அடிமை நாடுகளையும் பொளந்து கட்டும் ஈரானும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஜெருசலம் பிரதேசத்திலும் கிளஸ்டர் வார்ஹெட்டை களமிறக்கி வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் ஈரானும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் அதிகரிக்கும் உயிரிழப்புகளும், குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்ட ஈரானிய ட்ரோன்களும், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்க தூதரகங்களையும் இலக்கு வைக்கப் போகும் ஈரானின் அடுத்த கட்ட நகர்வும், அமெரிக்க ட்ரோன்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ட்ரோன்களையும் கொத்து கொத்தாக சுட்டு வீழ்த்தும் ஈரானிய படையினரும், ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் செயற்பாடுகளும், பின்கதவால் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும், ஈரான் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டு வரக்கூடிய கருத்துக்களும், ஈரானிய தலைமைகளின் அதிரடியான பதிலடிகளும். இது ஈரான் அப்டேட்டின் 7வது காணொளியாகும். முன்னைய காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடலாம். மேலும் முன்னைய காணொளியானது ஒரு மிக முக்கியமான காணொளியாகும். இதனால் 6வது காணொளியை பார்வையிட்டதற்கு பின்பு இந்த 7வது காணொளியை பார்வையிடுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு களத்தின் உண்மையான தன்மைகளை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்கள் வழியாக ஈரான் தொடர்பான பல கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றார். இதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார்: நாங்கள் ஒரே இரவில் ஈரானின் 48 தலைமைகளையும் தளபதிகளையும் படுகொலை செய்துவிட்டோம். ஈரானியர்கள் தற்போது எங்களோடு பேச வேண்டும். ஈரானியர்கள் என்னோடு பேசுவதற்கு விரும்புகின்றார்கள். நாங்கள் நிச்சயமாக பேசுவோம். தற்போது கூட ஒப்பந்தத்தை முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்களுடைய அதிகளவான தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இது எங்களுடைய பெரிய வெற்றியாகும். தற்போது நாங்கள் ஈரானுக்குள்ளே உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றோம். ஈரானின் IRGC இராணுவம் அவர்களின் ஆயுதங்களை கீழே வைத்து விட வேண்டும், அல்லது அவர்கள் மரணத்தை தெரிவு செய்ய வேண்டும். ஈரானிய மக்களே, நான் உங்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவு செய்துவிட்டேன். இனி அனைத்தும் உங்களுடைய கைகளிலேயே இருக்கின்றன. உங்களுடைய சுதந்திர ஈரானை மீட்டெடுப்பதற்கு களமிறங்குங்கள். ஈரானை முழுமையாக மீட்டெடுங்கள் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இத்தாலி வழியாக ஈரானிய தலைவர்களை தொடர்பு கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் தாக்குதல்களை முழுமையாக நிறுத்திவிட வேண்டும். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கமைவாக இரு தரப்பினரும் தாக்குதல்களை நிறுத்துவோம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இத்தாலி வழியாக ஈரானிய தலைவர்களுக்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளது. மேலும் இதற்கு ஈரானிய தலைமைகள் ஒரே வரியில் பதில் வழங்கியுள்ளார்கள்: நாங்கள் ஒரு பொழுதும் சரணடைய போவதில்லை. மேலும் இந்த போர் தொடரும் என ஈரானிய தலைமைகள் பதிலடிகளை வழங்கியுள்ளார்கள். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு விரும்புகின்றது, ஈரான் எங்களுடன் பேச விரும்புகின்றது என ஊடகங்களின் வாயிலாக கருத்துக்களை வெளியிட்டுவிட்டு மறைமுகமாக பின் கதவின் ஊடாக டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். ஒரு யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இது தான் மேற்குலக ஊடகங்களும் அடிமை அரபு ஊடகங்களும் இந்திய ஊடகங்களும் கொண்டாடக்கூடிய ஜியோனிச தலைவர்களின் உண்மையான கோழைத்தனமாகும். நான் முன்னே காணொளியிலும் இந்த போர்க்களம் தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஈரான் ஒரு நீண்ட போருக்கு அனைத்து தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த நீண்ட போரானது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் மிகப்பெரிய புதைக்குழியாகும். வெனிசுவேலாவை போன்று ஓரிரண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு உச்ச தலைவரை படுகொலை செய்துவிட்டு ஈரானில் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்திவிட முடியும் என்றே முட்டாள்கள் நினைத்தார்கள். தற்போது அமெரிக்காவினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினாலும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிராக
எதிராக இன்னும் தொடர்ச்சியாக ஒரு மாதங்களுக்கு தாக்குதல்களை மேற்கொண்டாலும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த முடியுமா என்பதில் எந்தவிதமான உத்தரவாதமும் இல்லை என்றும் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஈரானுக்குள் மிகவும் குறைவாகவே இருப்பதாகவும் அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்புக்கு நேற்றிரவே உத்தியோகபூர்வமான அறிக்கைகளையும் சமர்ப்பித்துள்ளார்கள். இதனால் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் வேறு வழிமுறைகளை ஆராய்ந்து வருவதாகவும் குறைந்தது ஒரு மாதத்திற்காவது இந்த போரை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி ஆராய்ந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து பிரான்சும் பிரித்தானியாவும் ஜெர்மனியும் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஈரான் அவசரமாக தாக்குதல்களை நிறுத்த வேண்டும். மத்திய கிழக்கை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது. ஈரான் அவசரமாக தாக்குதல்களை நிறுத்திவிட்டு அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும். அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்களும் இந்த போரிலே ஈரானுக்கு எதிராக முழுமையாக களமிறங்குவோம் என பிரான்ஸ், பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகள் கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளன. அதாவது ஈரான் அவசரமாக தாக்குதல்கள் அனைத்தையும் முழுமையாக நிறுத்த வேண்டும் என்பது ஈரானுக்கு உச்சழுத்தத்தை வழங்கும் நோக்கத்திலேயே நேட்டோ நாடுகளும் ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்கியுள்ளன. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானின் தாக்குதல்களை அவசரமாக நிறுத்துமாறும் என்ன செய்தாவது ஈரானை அவசரமாக முடிவுக்கு கொண்டு வருமாறும் இந்த நிலைமைகள் இன்னும் பல நாட்களுக்கு பல வாரங்களுக்கு தொடரக்கூடாது என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் சவுதி ஜோனி கெஞ்சி வருகின்றது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை முழுமையாக ஆதரித்த ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்வதற்கு முழுமையான ஆதரவை வழங்கிய சவுதி அரேபியாவினுடைய ஜோனி தற்போது என்ன செய்தாவது ஈரானின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துங்கள் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் கெஞ்சுகின்றது. அடுத்து இன்று அதிகாலையில் நெட்டன்யாஹூ அவசர போர் அமைச்சரவை கூட்டத்தை மேற்கொண்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாங்கள் நினைத்ததை விட ஈரானுக்கு எதிராக வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இருப்பினும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை. ஈரானிய எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்கின்றார்கள். மேலும் ஈரானுக்குள் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான நம்பிக்கை தரக்கூடிய உளவுத்துறை அறிக்கைகளும் வெளியிடப்படவில்லை. இதனால் நாங்கள் அவசரமாக ஈரானுக்குள் அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். ஈரானிய அரசாங்கத்தினை அடிப்பணிய வைப்பதற்கான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என நெட்டன்யாஹூ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு உத்தரவிட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் 2 தசாப்தங்களாக அமெரிக்கா மேற்கொண்ட போர்களையும் அந்த போர்களில் அமெரிக்கா கண்ட தோல்விகளையும் நன்றாக படித்து வைத்துள்ளோம். அமெரிக்காவினுடைய 2 தசாப்த போர் தோல்விகளினுடைய வரலாற்றுக்கு அமைவாகவே நாங்கள் இந்த தாக்குதல் திட்டங்களை வடிவமைத்துள்ளோம். எங்களுடைய தலைநகர் மீது குண்டுகளை வீசுவதன் மூலமாகவும் ஈரான் முழுவதும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவும் எங்களுடைய தாக்குதல் திறன்களை உங்களுக்கு முடிவுக்கு கொண்டு வர முடியாது. எங்களுடைய தாக்குதல்களை நிறுத்த முடியாது. உங்களுடைய வான்வழி தாக்குதல்கள் எங்களுடைய பதிலடி தாக்குதல் திறன்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மேலும் எங்களுடைய பரவலாக்கப்பட்ட மொசைக் பாதுகாப்பு உத்திக்கு அமைவாகவே நாங்கள் இந்த தாக்குதல் திட்டங்களை வடிவமைத்துள்ளோம். நீங்கள் வேண்டுமானால் இந்த போரை ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் தற்போது இந்த போர் இந்த பாதையில் செல்கின்றது, எதனை நோக்கி நகர்கின்றது, இந்த போரினுடைய முடிவு எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது அனைத்தையும் நாங்கள் தான் தீர்மானித்துள்ளோம். மேலும் அமெரிக்கர்கள் இன்னும் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. விரைவில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மேலும் நாங்கள் ஒரு பொழுதும் அடிப்பணிய போவதில்லை, அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தரமான பதிலடிகளை வழங்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து தற்போது இடைக்கால நிர்வாக தலைவராக செயற்படக்கூடிய அலி லர்ஜானி அவர்கள் எக்ஸ் தளத்தில் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள மாட்டோம். எங்களுடைய தாக்குதல்களை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை என ஒரே வரியில் அலி லர்ஜானி அவர்கள் பதிலடிகளை வழங்கியிருந்தார். அடுத்து ஈரானின் 9 கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டதாகவும் கடற்படை தளங்கள் முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் தொடர்ச்சியான கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார். மேலும் ஈரான் தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்றும் ஈரானினால் இதற்கு பிறகும் தாக்குப்பிடிக்க முடியாது என்றும் நாங்கள் ஈரானுக்குள்ளே அதிகளவான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி வார்த்தைகள் என்று நினைத்து அவருடைய புலம்பல்களை வெளியிட்டு வருகின்றார். உண்மையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களும் புலம்பல்களும் பங்குச்சந்தை மீதான பயத்தின் காரணமாக வெளியாகி இருக்க கூடிய கருத்துக்களாகும். தற்போது பங்குச்சந்தையானது திறக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த போரானது அமெரிக்காவினுடைய பங்குச்சந்தையில் மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த உலகின் பங்குச்சந்தையிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது. இதனால் இந்த தாக்கத்தை ஓரளவாவது குறைக்க வேண்டும் என்பதற்காகவும் ஈரானுக்கு எதிரான போரானது எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது, நாங்கள் ஈரானுக்குள்ளே வெற்றிலக்குகளை அடைந்து வருகின்றோம் என்கின்ற பிம்பத்தினை காண்பிப்பதற்காகவுமே டொனால்ட் ட்ரம்ப் தற்போது இவ்வாறான போலியான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார். தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக ஈரானின் சபாக
சாபஹர் துறைமுகத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு கப்பல் மாத்திரமே இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று 5க்கும் குறைவான கடற்படை தளங்கள் மாத்திரமே இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. சர்வதேசத்தை ஏமாற்றுவதற்காகவும் பங்குச்சந்தை மீதான பயத்தின் காரணமாகவுமே இவ்வாறான போலி பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக அமெரிக்காவுமே கொண்டு வருகின்றது. அடுத்து ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்திய இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஈரான் மேற்கொள்ள வேண்டும். இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகமாக இரவு நேரங்களிலேயே மேற்கொள்ளப்படுகின்றன. நீண்ட தூர ஏவுகணை தளங்களை முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக இரவு நேரங்களில் அதிகளவான தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. எனவே இதற்கமைவாகவே தற்போது ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை பொளந்து கட்டி வருகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டெல் பிரதேசத்திற்கு எதிராக ஈரான் கிளஸ்டர் வார்ஹெட் ஏவுகணைகளை களமிறக்கியிருந்தது. இந்த தாக்குதலிலே டெல் அவீவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 3 கட்டிடங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு சொந்தமான கட்டிடங்களே இவ்வாறு தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று டெல் அவீவின் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ கட்டளை தளத்திற்கு எதிராகவும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கிளஸ்டர் வார்ஹெட் என்பது 8 தொடக்கம் 16 வரையிலான வார்ஹெட்டுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனியான ஏவுகணையாகும். மேலும் இந்த கிளஸ்டர் வார்ஹெட் ஏவுகணையை சுட்டு வீழ்த்துவது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. இதனாலேயே தற்போது ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக கிளஸ்டர் வார்ஹெட்டுகளை களமிறக்கியுள்ளது. அத்தோடு இன்று அதிகாலை வேளையில் ஜெருசலம் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஈரான் கிளஸ்டர் வார்ஹெட் ஏவுகணைகளை களமிறக்கி இருந்தது. இதன்போது ஜெருசலம் பிரதேசத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்பையும் ராடர் கருவியையும் ஈரான் தரைமட்டமாக்கியுள்ளது. மேலும் ஜெருசலம் பிரதேசத்திலே வீழ்ந்திருக்கக்கூடிய ஈரானிய ஏவுகணைகளினால் 5க்கும் அதிகமான பிரதேசங்கள் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானினுடைய இந்த தாக்குதல்களிலே அதிகளவான உயிரிழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் 4 வாகனங்கள் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த 4 வாகனங்களுக்குள்ளும் இருக்கக்கூடியவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஈரானிய தாக்குதல்களினால் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்குள்ளே உயிரிழப்புகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. மேலும் இந்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து ஈரான் இரவு நேரங்களிலேயே அதனுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை உச்சளவில் பயன்படுத்துகின்றது. இது ஒரு நீண்ட போர் என்பதனால் ஈரான் இந்த போரை நீண்ட போராக வடிவமைத்திருப்பதனால் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பாதுகாக்க வேண்டியது ஈரானுக்கு மிக முக்கிய தேவையாகும். இதற்கமைவாகவே தற்போது ஈரான் அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளை இரவு நேரங்களில் மாத்திரமே களமிறக்குகின்றது. இதனால் தற்போது இரவு நேரங்களில் ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களில் 75% தாக்குதல்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன, சுட்டு வீழ்த்தப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹெர்மஸ் ட்ரோன்களில் 20 ட்ரோன்களையும் அமெரிக்காவினுடைய 3 MQ-9 ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியுள்ளது. தற்போது கூட இஸ்பஹான் பிரதேசத்தில் இன்னும் ஒரு அமெரிக்காவின் MQ-9 ட்ரோனானது சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் இரவு நேரங்களில் முழுமையாக செயற்படக்கூடிய காணொளிகளும் வெளியாக இருந்தன. அவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து கடந்த 8 மணித்தியாலங்களுக்குள்ளே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அமெரிக்காவினுடைய 2 எண்ணெய் கப்பல்களை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. ஏற்கனவே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அமெரிக்காவின் 3 எண்ணெய் கப்பல்கள் தீப்பற்றி எரிகின்றன. தற்போது ஒட்டுமொத்தமாக 5 எண்ணெய் கப்பல்கள் தீப்பற்றி எரிகின்றன. மேலும் அமெரிக்க கடற்படை ஈரானிய கடற்படை தளத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டால் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு எண்ணெய் கப்பல்களும் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்படும் என ஈரானிய கடற்படையினர் அதிரடியாக அறிவித்துள்ளார்கள். ஈரானினுடைய கடற்படை தளங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அமெரிக்காவினுடைய எண்ணெய் கப்பல்கள் தீப்பற்றி எரியப் போகின்றன. அடுத்து ஈரான் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய பஹ்ரைனை பொளந்து கட்டி வருகின்றது. கடந்த 10 மணித்தியாலங்களுக்குள் பஹ்ரைனுக்குள்ளே 12க்கும் அதிகமான வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராகவும் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஒருங்கிணைப்பு மையங்களுக்கு எதிராகவும் அமெரிக்காவுடைய முக்கியமான ராடர் கருவிகளுக்கு எதிராகவும் உச்சக்கட்ட தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் பஹ்ரைனி அரசாங்கத்தை முடக்குவதற்கான தாக்குதல்களையும் ஈரான் மேற்கொண்டு வருகின்றது. இதனால் தற்போது பஹ்ரைனை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்டிருக்க பஹ்ரைனி அடிமை தலைமைகள் அவர்களுடைய அமெரிக்காவிடமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடமும் கெஞ்சி வருகின்றார்கள். மேலும் இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக தீர்ந்து போய்விட்டன என்பதே. அதாவது இதற்கு பிறகு பஹ்ரைனுக்குள் ஈரான் மேற்கொள்ளக்கூடிய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் பஹ்ரைனிய வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் சுட்டு வீழ்த்த முடியாது. மேலும் தற்போதைய நிலைமையில் பஹ்ரைனுக்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்புவதற்கான சூழ்நிலை அமெரிக்காவுக்கு இல்லை என்றும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. உண்மையில் பஹ்ரைனி அடிமை தலைவர்கள் ஆப்ரஹாம்
ஆப்ரஹாம் லிங்கன் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதற்கு முன்பு தேவையான அதிகளவான வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொள்வனவு செய்திருக்க வேண்டும். எனவே இது ஈரானினுடைய பிரச்சனை அல்ல. அத்தோடு இந்த நிலைமைகள் தான் இன்னும் சில நாட்களுக்குள் ஏனைய அடிமை அரபு நாடுகளுக்கும் ஏற்பட போகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் 50% வரையில் குறைந்துவிட்டன. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக தீர்ந்துவிட்டால் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகளை அமெரிக்காவினால் அனுப்பி வைக்க முடியாது. ஏனென்றால் ஈரான் தனி நாடாக இருந்து கொண்டு 15க்கும் அதிகமான நாடுகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் நேரடியாகவோ மறைமுகமாகவோ 15க்கும் அதிகமான நாடுகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதனை சர்வதேச ஊடகங்களே உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே தற்போது எந்த நாட்டை காப்பாற்றுவது, எந்த நாட்டுக்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்புவது என்கின்ற மிகப்பெரிய சிக்கலுக்குள் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் சிக்கிக் கொண்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பாதுகாப்பதா அல்லது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களை பாதுகாப்பதா என்று தெரியாமல் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் சிக்கி தவிக்கின்றார்கள். இதனாலேயே தற்போது ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் துடித்து வருகின்றது. அடுத்து நேற்றிரவு ஈரான் மத்திய தரைக்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சைப்ரஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவினுடைய இராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் ஆரம்பத்தில் குறித்த ட்ரோன் தாக்குதல் தொடர்பான தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. இதனாலேயே நான் காணொலிகளில் குறிப்பிடவில்லை. தற்போது இவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. சைப்ரஸ் நாட்டில் இருக்கக்கூடிய பிரித்தானியாவினுடைய இராணுவ கட்டளை தளத்தில் 4க்கும் அதிகமான ட்ரோன்கள் வீழ்ந்து சேதத்தினை ஏற்படுத்தி இருப்பதாகவும் பிரித்தானியாவின் 2 ராடர் கருவிகள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் பலத்த சேதம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து 2 மணித்தியாலங்களுக்கு முன்பு ஈரான் குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலிலே அமெரிக்க தூதரகத்தில் 3 வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் இதனால் குறித்த பிரதேசத்தில் பதற்ற நிலைமை அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஈரான் அடுத்த கட்டமாக மத்திய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்க தூதரகங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பிக்க போகின்றது. மேலும் இந்த அமெரிக்க தூதரகங்களை பாதுகாப்பதற்கான வான் பாதுகாப்பு அமைப்புகள் இந்த அடிமை அரபு நாடுகளில் போதுமான அளவு இருக்கின்றதோ தெரியவில்லை. இன்றிரவு குவைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக திறந்துவிட்டால் குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களை இதற்கு பிறகு யாராலும் பாதுகாக்க முடியாது. அடுத்து இன்று அதிகாலை குவைட் ஈராக் எல்லை பிரதேசத்தில் அமெரிக்காவினுடைய F-15 போர் விமானம் ஒன்று வீழ்த்தப்பட்டிருந்தது. இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டிருந்தேன். மேலும் குறித்த போர் விமானத்தினை ஈரான் மின்னணு போர் முறையின் மூலமாகவே வீழ்த்தியுள்ளது. இந்த தகவல்களை ஈரானின் IRIB ஊடகமும் உறுதிப்படுத்தியுள்ளது. அடுத்து ஈரானினுடைய அடுத்த கட்ட இலக்காக அடிமை அரபுகளிலே இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்கள் தான் இருக்கப் போகின்றது என முன்னைய காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதற்கமைவாக தற்போது 2 மணித்தியாலங்களுக்கு முன்பு ஈரான் சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் கிணறுகளை இலக்கு வைத்து அதிரடியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து வழிநடத்தக்கூடிய அரம்கோ நிறுவனத்திற்கு சொந்தமான ராஸ் தனூரா எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்து ஈரான் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் தற்போது குறித்த எண்ணெய் தளமானது பற்றி எரிகின்றது. இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியா குறித்த எண்ணெய் தளங்களை முழுமையாக இழுத்து மூடி இருப்பதாகவும் சவுதி அரேபியாவுக்குள் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களையும் முழுமையாக இழுத்து மூடுவதற்கு ஆலோசனை செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முடிந்தால் இப்போதே சவுதி அரேபியாவினுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் உற்பத்திகளையும் இழுத்து மூடிவிடுங்கள். இல்லாவிட்டால் ஈரானினுடைய அடுத்த கட்ட தாக்குதல்களில் பங்குச்சந்தையோடு மிகப்பெரிய இழப்புகளை சவுதி அரேபியா அனுபவிக்கப் போகின்றது. அத்தோடு சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு ஐக்கிய அரபு அமீரகத்தின் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளாவிட்டால் ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர்கள் கோபித்து விடுவார்கள். எனவே எந்த விதமான குறையும் இல்லாமல் வழங்க வேண்டும் என்பதற்காக சவுதி அரேபியாவுக்கு அடுத்தபடியாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடன் இணைந்து செயற்படக்கூடிய எண்ணெய் உற்பத்தி நிறுவனமான ராசல் கைமா எண்ணெய் உற்பத்தி நிலையத்தை இலக்கு வைத்தும் ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. தற்போது குறித்த எண்ணெய் தளமானது முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இவை தொடர்பான காணொலிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இது ஆரம்பம் மாத்திரம் தான். அடுத்ததாக பஹ்ரைன், குவைட், கத்தாரில் இருக்கக்கூடிய எண்ணெய் தளங்களும் பற்றி எரிய போகின்றன. மேலும் இன்றிரவுக்குள்ளே ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பித்து போய்விடும். அடுத்து இன்று அதிகாலையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதிரடியான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதல்களை நாங்கள் தான் மேற்கொண்டுள்ளோம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார்கள். அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அமெரிக்காவுக்கு எதிரான போரிலே உத்தியோகபூர்வமாக களமிறங்கியுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல்கள் ஆரம்ப கட்ட எச்சரிக்கை தாக்குதல்கள் என்றும் இதற்கு பிறகு நாங்கள் வீரியமான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர்
அவர் அறிவித்துள்ளார். அத்தோடு ஈரானிய தாக்குதல்கள் இன்னும் முடிவடையவில்லை. கடந்த 10 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 50% குறைவான தாக்குதல்களையே நான் இந்த காணொலியில் பதிவிட்டுள்ளேன். அவற்றை அடுத்தடுத்த காணொலிகளில் விரைவாக பதிவிடுகின்றேன். எனவே தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.